பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த காலைவேளையில் வாழ்த்துகிறேன். பெரியமானவர்களே, கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை கண்ணின் மணி போல காத்து மட்டும் ஆசீர்வதித்து வருகிறார். கர்த்தரை ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்தரிப்போம், மகிமைப்படுத்துவோம். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாயிருக்கிறார். கிருபையாக ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டிருக்கிறார். ஒரு தீங்கு வராமல் எல்லாவற்றுக்கும் ஆபத்து காலத்தில் அவர் அனுகூலமான துணையாயிருந்து நடத்தி வந்திருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. இந்த காலவேளையில் கூட உங்கள் வாழ்க்கையில் தேவன் ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறார், ஒரு விடுதலை கொடுக்க போகிறார். ஒரு தெய்வீக சமாதானம் உண்டு. உங்களுக்காக தேவன் யாவையும் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். ஹalleluya. சோர்ந்து போகாதிருங்கள். உங்களுக்காக பேசுகிற தீர்க்கமான வார்த்தையை பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். வேதத்தில் 1 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இந்த பிரகாரம் பெலிஸ்தர் அப்புறம் இஸ்ரவேலின் எல்லையிலே வராதபடிக்கு தாழ்த்தப்பட்டார்கள். சாமுவேலின் நாட்களில் எல்லாம் கர்த்தருடைய கை பெலிஸ்தருக்கு விரோதமாய் இருந்தது. ஹalleluya, ஹalleluya. கர்த்தருடைய கரம் நமக்கு துணையாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நமக்கு துணை செய்கிற தேவனுடைய கரம் எப்போதும் உண்டு. பாருங்க, இந்த பிரகாரம் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லையிலே வந்த சத்துரு பெலிஸ்தியர் அவர்கள் தாழ்த்தப்பட்டார்கள், அவர்கள் வராதிருந்தார்கள். சாமுவேலின் நாட்களிலே கர்த்தர் கை சத்துருக்களுக்கு எதிராக இருந்தது. காரணம் என்ன? சாமுவேல் தேவனை நோக்கி ஆராதிக்கிறவர். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்ததினாலே சத்துருக்களுக்கு முன்பாய் தோற்று போனார்கள். தேவனை தேடாமல் போனதினாலே ஆண்டவர் அவர்களை கைவிட்டார். அவர்கள் தோற்று போய் தேவனுடைய பெட்டி இழந்து போய் அழுது புலம்பிக் கொண்டிருந்தார்கள் 20 வருஷமாய். ஆனால் சாமுவேலை கொண்டு கர்த்தர் ஜனங்களை மிஸ்பாவிலே கூடும் பெறும்படி, மனம் திரும்பும்படி, உபவாசி ஜெபிக்கும்படி செய்தார். அந்த நேரத்திலிருந்து, அந்த நாளிலிருந்து கர்த்தர் கை சத்துருக்களுக்கு விரோதமாகவும் தேவ ஜனங்களுக்கு துணையாகவும் மாறினது. பிரியமானவர்களே, நம் வாழ்க்கையை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தரை நாம் எப்படி தேடுகிறோம், கர்த்தரை எப்படி ஆராதிக்கிறோம், கர்த்தரை எப்படி நம்புகிறோம்? முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு தேவனாய் கர்த்தரில் அன்பு கூறுவாயாக. கர்த்தருக்கு மாத்திரமே ஆராதனை செலுத்துங்கள், அவரை மாத்திரமே உயர்த்துங்கள், கர்த்தரை மாத்திரமே நம்பியிருங்கள் என்றெல்லாம் வேதம் சொல்லுகிறது. காரணம், அவர் பலத்த சத்துவம் உள்ளவர். அவர் சத்துருக்களை அவர் எல்லா நிலையிலிருந்தும் அவர் விடுதலையாக்கி நம்மை காப்பாற்றுகிறவர். அவர்களை கர்த்தர் நிர்மூலமாக்கி ஜெயம் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில கூட பலவிதமான பிரச்சனைகள் சூழ்ந்திருக்கலாம், வேதனைகள் சூழ்ந்திருக்கலாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான போராட்டங்களை பிசாசு கொண்டு வந்திருக்கலாம். கடன் பிரச்சனை மாறாமல் இருக்கலாம், வேலையில யுத்தங்கள் போராடி கொண்டே இருக்கலாம், குடும்பத்தில் கணவனுக்குள் மனைவிக்குள் பிசாசு கொண்டு வருகிற சில சந்தேகங்கள், சில போராட்டங்கள், சண்டைகள், வாக்குவாதங்கள், எல்லா விதத்திலும் குடும்பத்தை பிரிக்கிற ஆவிகள், அதே நேரத்தில் ஆவிக்கு வாழ்க்கையில் எதிராக நிற்கிற அத்தனை காரியங்களும் உங்களுக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கலாம். கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களை மிஸ்பாவிலே கூடி வரும்படி செய்கிற அவர் சமூகத்தில் வாங்க. ஆண்டவர் பாருங்க, சாமுவேலை கொண்டு அவர் ஆராதிக்க செய்து அந்த நேரத்தில் சத்துருக்களை ஜெயிக்கும்படி செய்தார். சாமுவேலின் நாட்களெல்லாம் கர்த்தருடைய கை விரோதிகளுக்கு விரோதமாயிருந்தது. ஆமென் சொல்லலாமா? உங்கள் வாழ்க்கையில கூட கர்த்தருடைய கை உங்களுக்கு உதவியாயிருக்கும், துணையாயிருக்கும், ஆசீர்வாதமாய் ஆதரவாயிருக்கும், சத்துருக்களுக்கு விரோதமாயிருக்கும். ஹல்லேலூயா. இப்பொழுது ஜெபிக்க போறோம். மனம் திரும்புவோம், கர்த்தரை தேடுவோம், கர்த்தரை நம்பி இருப்போம், கர்த்தரை விசுவாசிப்போம், கர்த்தருக்கு முன்னாடி தாழ்மைப்படுவோம், ஆராதிப்போம். ஒவ்வொரு நாளும் குடும்பமாய் ஜெபிப்போம், ஆண்டவரையே நம்பி இருப்போம். கர்த்தர் சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கலாமா? இந்த நாளிலிருந்து ஒரு மாற்றத்தை பார்க்க போகிறீர்கள். கண்களை மூடுவோம். பரலோக பிதாவே, இந்த கால வேளையில ஒவ்வொருவருக்காக நீர் மனம் இறங்கி உமது கரத்தினாலே விடுதலை ஆக்கி, ஆண்டவரே உம்முடைய கை சத்துருக்களுக்கு விரோதமாய் எழும்புகிறபடி நாளுமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஏசப்பா, இந்த காலை வேளையில ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் கண்ணோக்கி பாரும். இதுவரை தோல்வி, இதுவரை பயம், இதுவரை
ஆண்டவரே, கண்ணீர், துக்கம், கடன் பாரங்கள், வியாதி படுக்கையிலிருந்து தோற்றுப்போன வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து அவர்களுடைய பாவங்கள், குறைகள், குற்றங்களை எல்லாம் மன்னித்து அவர்களை மிஸ்பாவிலே கூட்டி சேர்த்து மனம் திரும்ப செய்யும்படி ஜெபிக்கிறோம். யார் யார் இந்த கால வேளையிலே மனம் திரும்புகிறார்களோ, ஆண்டவரே, முழு மனதோடு உம்மை தேடுவதற்கு ஒப்பு கொடுக்கிறார்களோ, ஆண்டவர் மாத்திரம் எனக்கு போதும் என்ற நம்பிக்கைக்குள் வருகிறார்களோ, கர்த்தரை மாத்திரமே நான் பின்பற்றி வாழ்வேன் என்று சொல்லி வைராக்கியமாய் காணப்படுகிறார்களோ, அவருடைய பழைய வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை சத்துருக்களின் கிரியைகளும் அழிக்கப்படட்டும், விடுதலை ஆக்குவீராக என்று ஜெபிக்கிறேன். இப்பொழுதே அவருடைய குடும்பத்துக்கு எதிராய், வேலை சம்பாத்தியங்களுக்கு எதிராய், ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எதிராய், பிள்ளைகளுக்கு எதிராய் என்னென்ன காரியங்களை சூழ்ந்திருந்த எல்லா சத்துருக்களும் சிதறடிக்கப்பட்டு கர்த்தர் கை சத்துருக்களுக்கு விரோதமாய் எழும்பும்படி ஜெபிக்கிறனப்பா. இயேசுவின் நாமத்தில் நீர் ஜனங்களை விடுவிக்கிறவர் என்பதை அறிந்து கொள்ள செய்வீராக. நீர் உம்முடைய ஜனங்களுக்கு ஆதரவாக இருக்கிறவர், துணையாக இருக்கிறவர் என்பதை அறிந்து கொள்ள செய்யும். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பீராக, கடன் பிரச்சனையை மாற்றுவீராக, ஏற்ற துணையை கொடுப்பீராக. அவர்களுக்கு ஆண்டவரே அற்புதம் செய்து சாட்சியாய் நிறுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து அர்ப்பணிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நம்பியிருப்போம். தேவன் நம்மை விடுவிப்பார்.